வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு 18 மாத டிஏ அரியர் தொகை பணம் வருமா என்பது சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் போது அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அரசு அகவலைப்படி அரியர் தொகையை வழங்குவது சார்ந்த அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். ஆனால் அறிவிக்கப்படவில்லை. அதற்கடுத்து சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2026-27ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டிலும் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அகவலைப்படி அரியர் தொகையை வழங்குவது சார்ந்த அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். அதுவும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் NCJCMன் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத கால அகவலை நிவாரணம் DADR அவற்றின் நிலுவைத் தொகையினை விடுவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகை DADR அரியர் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம் என்று எழுதியிருந்தார். இந்த நிலையில் ஒருவேளை அரியர் தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இதில் மிக முக்கியமாக இதில் கிடைக்கக்கூடிய இந்த அரியர் தொகை என்பது ஒரு ஊழியர் பெறக்கூடிய அவருடைய சம்பளம் மற்றும் அவருடைய தர ஊதியத்தை பொறுத்து அமையும். லெவல் 1 பணியாளர்கள் குறைந்தபட்சம் 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சம் 37,554 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 13 ஊழியர்கள் 1,44,200 ரூபாய் முதல் 2,18,200 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 14 ஊழியர்கள் 1,82,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இங்கு குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தோராயமானது. உண்மையாகவே ஊழியர்கள் பெறக்கூடிய தொகை என்பது மாறுபடும். மத்திய அரசின் இந்த முடிவின் காரணமாக கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள். இருப்பினும் மத்திய அரசிடமிருந்து அதிகாரபூர்வமாக இந்த தொகை வழங்கப்படுவது சார்ந்து எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.